எங்கள் வீட்டில் எல்லா நாளும் காத்திரை, எங்கள் நிலவில் எல்லோரும் இல்லை தேய்திரை. அதெல்லாம் என்னடா ஆச்சு மலரு? ஐயா அக்கா என்னாச்சு? என் பிள்ளை விழுந்துருச்சு பிடிங்க. மலரு என்னடா தாயி ஆச்சு? என்னாச்சு? ஏய் மரதம் என்னாச்சு? அழகு பிள்ளடா நீங்க. என்னாச்சு பிள்ளைக்கு? என்னாச்சு என்னாச்சு என் பேத்திக்கு என்னாச்சு? அடே என்னடா ஆச்சு தமிழ்ச்செல்வா? தெரியலப்பா, அந்த பாத்துக்கிட்டு இருக்காங்க. என்னடா ஆச்சு? ஒரு நல்ல காரியம் நடக்க விடுறாங்களாடா அந்த வீட்டுல. முத்து என்னடா ஆச்சு? வெத்தலை வாக்கு விட்டு போச்சுன்னு வாங்க சொல்லி இருந்தாங்கன்ட்டு போயிருந்தேன். திருப்பி வந்து பார்த்தா கூப்பாடு விட்டுட்டு இருக்காங்க. என்னடா ஆச்சு? மானு மயங்கி விழுந்துருச்சு குமாரு. அந்த பிள்ளைக்கு என்ன ஆச்சுன்னு பொம்பளை ஆளுகள்லாம் கொஞ்சம் என்னன்னு பாருங்க, இல்லாட்டி நாங்க வரட்டுமா ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போவோம். ஏ மரகதம் வரவா என்ன? மனு மனு என்னடா ஆச்சு? மனு தேனு என்னடா ஆச்சு? மான்சி நல்லாதே உட்கார்ந்திருந்தா அக்கா திடீர்னு மயங்கி விழுந்துட்டா. அது எப்படி நல்லா உட்காந்துருந்த பிள்ளை திடீர்னு மயங்கி விழும்? அக்காளுக்கு காலையில எந்திரிச்சதுல இருந்தே உடம்பு சரியில்லையா மான்சி, வாந்தி எடுத்துக்கிட்டே இருந்தாலாம். ஏன் பெரியமா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருக்கலாம்ல, இல்ல என்கிட்டயாவது சொல்லியிருக்கலாம்ல. கருப்பா முகூர்த்த நேரம் முடிஞ்சிருமேன்னு பார்த்தேன்ப்பா. அதுவும் இல்லாம இந்நேரம் ஆஸ்பத்திரி திறந்துருக்குமா சொல்லு? 9 மணிக்கு மேல தானே திறப்பாங்க. எப்பா வாந்தி எடுத்துக்கிட்டே இருந்திருக்கான் இந்த பிள்ளை. அதை நீர் சத்து குறைஞ்சு போய் மயங்கி விழுந்திருக்கும் நான் நினைக்கிறேன். கொஞ்சம் முகத்துல தண்ணியை தெளிச்சு கணத்துல அடிச்சு எழுப்பி விடுங்க. எழுப்பி விட்டுட்டு குடிக்கிறதுக்கு ஏதாவது கொடுங்க. குடிக்கிறதுக்கு ஏதாவது கொடுத்தா குடிச்சா வாந்தி வருதுன்னு சொல்லி தானே இப்ப டீ கொடுத்ததுக்கு கூட கொமட்டிக்கிட்டு வந்துருச்சு அக்காவுக்கு. எது சாப்பிட்டாலும் கொமட்டிக்கிட்டே வருதுன்னா கல்யாணம் ஆன பிள்ளைக்கு வேற என்ன இருக்க போகுது? தழுந்தங்கிட்டு வாங்க. கல்யாணம் ஆன பிள்ளை வாந்தி எடுக்குது, சாப்பாடை பார்த்தா எதை பார்த்தாலும் கொமட்டிக்கிட்டே வருதுன்னா நல்ல விஷயம் தானே, சந்தோஷப்பட வேண்டியதானே. அதை விட்டுட்டு கூடி பேசிக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. இருங்க பாப்போம். ஏம்மா என்ன பேசுறீங்க? நாடி துடிப்பு ரெட்டை ரெட்டையா கேக்குது, பிள்ளை முழுகாம இருக்கு. ஐயோ என்ன கொடுமை இது! சரி, எனக்கு அப்புறம் கல்யாணம் பண்ண எல்லாருக்கும் பிள்ளை பிறகுது. பாட்டியம்மா சின்ன பிள்ளை, நல்லா பார்த்து சொல்லுங்க. விவரம் இல்லாத பச்சை பிள்ளை. விவரம் இல்லாத பச்சை பிள்ளையா இருந்தாலும் வயசுக்கு வந்த பிள்ளை தானே. என் கணிப்பு என்னைக்குமே தப்பாகாது. வேணும்னா டாக்டர் அம்மாவை கூப்பிட்டு பரிசோதிச்சு பார்த்துக்கோங்க. கடவுளே, இதுக்கு வாய்ப்பே கிடையாது. நான் தான் சொல்லிட்டேன்ல, டாக்டர் அம்மாவை வர சொல்லுங்க, இல்லைன்னா பிள்ளைய ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போங்க. பாட்டியம்மா உங்களுக்கு அனுபவம் இருக்கலாம், நீங்க கணிக்கிறது என்னைக்குமே தப்பாகாம இருக்கலாம். ஆனா இங்கே இந்த விஷயத்துல இந்த பிள்ளைக்கு அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. என்னம்மா பஞ்சு இப்படி சொல்ற? கல்யாணம் முடிச்சு 1.5 மாசம் ஆச்சுல்ல? ஐயா பாட்டிம்மா, கல்யாணம் முடிச்சதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த பிள்ளை என் கூட தான் தூங்குது. என் பிள்ளையையும் இவளையும் நான் ஒன்னா சேர விட்டதே கிடையாது. ஆமா, என் பையன் என் கூட தான் தூங்குறான் கல்யாணம் முடிச்சதுல இருந்து. இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. பாட்டியம்மா நீங்க தப்பா சொல்றீங்க, கொஞ்சம் நல்லா பாருங்க, இல்லன்னா டாக்டர் அம்மாவை வர சொல்லுவோம். ஆமா, எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் சொல்றது சரிதான். என் கணிப்பு என்னைக்கும் பொய்யாகாது. உங்களுக்கு சந்தேகமா இருந்தா டாக்டர் அம்மாவை கூப்பிடுங்க. டேய் குமாரு. ஆமாமா, நம்ம கடைசி தெருவில் தர்மலிங்கம் இருக்கார்ல? ஆமா மாமா, அவரோட பொண்ணு டாக்டர் தானே, நம்ம ஜிஹெச்ல தானே வேலை பார்க்குறாங்க. இந்நேரம் டியூட்டிக்கு கிளம்பி இருக்க மாட்டாங்க. நான் வர சொன்னேன்னு சொல்லி கூட்டிட்டு வா. சரிங்க மாமா. என் வண்டி எடுத்துட்டு போடா, சாவி அங்க ஆணியில தொங்குது. சரிண்ணே. இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. மரகதம், பிள்ளைக்கு தண்ணியை தெளிச்சு மயக்கத்துல இருந்து எழுப்பி உட்கார வை. இல்ல எந்திக்கலைன்னா உடனே சொல்லு, ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலாம். வா சுரபி, உள்ள வா. குமார் யாரோ டாக்டர் கூட்டிட்டு போறான். என்னடா, யாருக்கு என்னாச்சு? அதான் நானும் பார்த்துக்கிட்டு இருந்தேன், என்னன்னு கேட்கறதுக்குள்ள நீ வந்துட்ட. சரி வா, உள்ள போவோம் வா. போவோம். ஆமா, இதுதான் என் சாக்லேட் போட்டிருக்கிற டென்ட்டா? ஆமா, இங்கே தான் தங்குறான். இந்த இடத்துல எப்படிடா அவன் ஸ்டே பண்றான்? ஏன், எங்க அண்ணனே 1 மாசமா திண்ணையில தான் படுத்திருக்கான். ரொம்ப பண்ணாத. அப்படி பார்த்தா என் சாக்லேட் 2 வருஷம் திண்ணையில இருந்திருக்கான். ரொம்ப தான். நிஜமாவே இதுல எப்படிடா ஸ்டே பண்றான்? ஒரு ஃபேன் இல்ல, ஒரு டிவி இல்ல, ஒரு லைட் இல்ல, காத்து எப்படி வரும்? மரத்துக்கு அடியில டென்ட் போட்டிருக்கான், காத்துக்கெல்லாம் ஒரு பஞ்சமும் கிடையாது. கொசு கடிக்கும் தானே? கொசு கடிச்சா கொசு வரது சுருள் பொருத்தி வச்சுக்கிடுவான். உனக்கு என்ன, உன்னையவா கடிக்குது? வாய மூடு. அவனை கடிச்சா என்ன, என்ன கடிச்சா என்ன? நீ எங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு தானே வந்திருக்க, வந்த வேலையை மட்டும் பாரு. எங்க அண்ணனை டிராப் பண்ண சொன்னேன்டா, அவன் வேலை இருக்குன்னு கார் எடுத்துட்டு போயிட்டான். கடைசியில் நான் டாக்ஸி பிடிச்சு வந்தேன். உங்க வீட்டுல ஒரு கார் தான் இருக்கா? 2 கார் இருக்கு. இன்னொரு காரை எங்க அப்பா எடுத்துட்டு போயிருக்காரு. அதுக்கப்புறம் நான் கேப் புக் பண்ணி வந்து சேர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஃபங்க்ஷன் முடிஞ்சிருக்குமோ தெரியல, என்னன்னு உள்ள போய் பார்த்தா தான் தெரியும். சரி வா. பாவண்டா என்னோட சாக்லேட். இங்க எந்த ஃபெசிலிட்டிஸுமே இல்ல. எப்படிடா குக் பண்றான்?
வெளியில கடையில தான் சாப்பிட்றான். இந்த இங்க ஒரு இட்லிக்கார பாட்டி இட்லி வைப்பாங்க, அவங்க கிட்ட தான் வாங்கி சாப்பிட்றான். நீ வாமா. உங்க குடும்பத்துல ஏன்டா இப்படி பண்றாங்களோடா? ஆமா, அரவிந்தன் இப்ப எப்படி வெளியே இருக்கானே, எப்படி சாப்பிடுறான், என்ன செய்யறான்? எங்க அம்மா நேரத்துக்கு சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்துரும். ஓகே, குளிக்கிறது மற்ற விஷயமெல்லாம்? கொல்லை பக்கத்துல இருக்கு பாத்ரூம், அங்கிட்டு சுத்தி போய் குளிப்பான். ஓகே ஓகே. அப்புறம் ட்ரெஸ் வாஷ் பண்றது எல்லாம் எங்க அம்மா பண்ணும். என் சாக்லேட் வெளியே இருக்கும்போது எல்லா வேலையும் அவன் தானே பார்த்தான். இப்ப அதுக்கு என்ன தாயே நான் பண்ணணும்? ஒன்றும் இல்லை, வா உள்ள போலாம். வா. உங்க வீட்ல யாருக்கோ உடம்பு சரியில்லை போல, என்னன்னு போய் பாரு. ஃபங்க்ஷனை வச்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போக வேண்டாம்னு தான் டாக்டர் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். எங்க வீட்டுல உடம்பு சரியில்லாம போகுதுன்னா ஒண்ணு எங்க ஐயா இல்லைன்னா எங்க ஆத்தா, அவங்க 2 பேருக்கு தான் அடிக்கடி ஏதாவது ஒண்ணு வரும். ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போவோம். மேபி இருக்கலாம். சரி வா வா. புவர் சாக்லேட், ஏன்டா இப்படி பண்ற? உனக்கெல்லாம் இப்படி டென்ட்டுக்குள்ள ஸ்டே பண்ணணும்னு தலையெழுத்தா? ஆனா எல்லாம் நீ உன் அத்தை பொண்ணுக்காக தான் பண்றல்ல. மனு இப்ப எப்படிடா இருக்கு? இந்த பொண்ணு பிரெக்னெண்டா இருக்கிறது உண்மைதான். நான் தான் சொல்லல, என் கணிப்பு எப்பவுமே துல்லியமா இருக்கும். மேடம் கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுங்க மேடம். இல்ல கன்ஃபார்ம் தான். ஐயோ, சரி நான் இப்ப ஹாஸ்பிட்டல் தான் கிளம்புறேன். அங்க கூட்டிட்டு வர்றதுன்னா வாங்க, ஒரு டெஸ்ட் பண்ணிடுவோம். இல்லனா ஈவினிங் என்னோட கிளினிக்கு கூட்டிட்டு வரீங்களா? இவங்க ரொம்ப வீக்கா இருக்காங்க, இவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுங்க, லிக்விட் ஃபுட் ஏதாவது கொடுங்க. சரி நான் கிளம்புறேன். மனு என்னடா என்னென்னமோ சொல்றாங்க? என்ன சொல்றாங்க கருப்பா? பஞ்சு என்னமோ சொன்ன. சரி எப்படியோ பாட்டி ஆயிட்ட, வாழ்த்துக்கள். தாலி பறிச்சு கோக்குற அன்னைக்கு நல்ல விஷயம் தான் நடந்திருக்கு. சரி பிள்ளைக்கு ஏதாவது குடிக்க கொடுத்து எழுப்பி உட்கார வை, விசேஷத்தை முடிச்சிருவோம் நல்ல நேரம் முடியறதுக்குள்ள. அல்லி வாய மூடு. என்னாச்சு பஞ்சு? நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? இங்க நடக்கிற விஷயத்துக்கு என் பிள்ளைக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆமா, நான் ஒண்ணும் பண்ணல. ஏம்மா கருப்பா கருப்பா விடுயா பிள்ளை. உன்கிட்ட நான் என்னடா சொன்னேன்? என்னடா பண்ணி வச்சிருக்க? நான் ஒண்ணும் பண்ணலடா கருப்பா. தள்ளு இவன. பச்சை பிள்ளைகிட்ட என்ன வேலைடா பார்த்து வச்சிருக்க? சித்தப்பா நான் ஒண்ணுமே பண்ணல சித்தப்பா. சாமி சத்தியமா, எங்க அம்மா மேல சத்தியமா நான் ஒண்ணுமே பண்ணல சித்தப்பா. பண்றதெல்லாம் பண்ணிட்டு சாமி மேலேயும் அம்மா மேலேயும் சத்தியம் பண்ணிட்டு இருக்கான் அறிவு கட்டவனே. கருப்பா நான் ஒண்ணும் பண்ணலடா. ராவணா விடுறா விடுறா, என்னன்னு பொறுமையா காப்பாண்டா. என் பிள்ளை எல்லாருமே சேர்ந்து அடிக்கிறீங்க, அவன் எந்த தப்புமே பண்ணல, எனக்கு தெரியும். எங்க மசமசன மண்ணு மாதிரி நிக்கிறீங்க இல்லங்க. கல்யாணம் முடிச்சதுல இருந்து உங்க கூட கணங்க அவன் தூங்குறான். சொல்லுங்க கொஞ்சம். தம்பி ஆமாயா, அரவிந்தன் கல்யாணம் முடிச்சதுல இருந்தே என் கூட தான் தூங்குறான். அப்புறம் இது எப்படி? பாவம் அந்த பிள்ளை, பச்சை பிள்ளை. எதுக்குனால இவங்களுக்கு தூக்கி போட்டு மிதிக்கிறதுக்கு என் பிள்ளை தான் கிடைச்சான். இந்த மலரே என்னத்தே? டாக்டர் சொல்லிட்டு போனதை கேட்டியா இல்லையா? அப்படின்னா என்னத்தே? நாசமா போச்சு, நீ முழுகாம இருக்கியா? அப்படின்னு உன் வயிற்றுக்குள்ள ஒரு குழந்தை வளருதான். மண்ணா இந்த மாதிரி முழி. சொல்லு, யார் உன் வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு காரணம்? யார் குழந்தைடி அது? என் வயிற்றுக்குள்ளயா பாப்பாவா இருக்கு? ஆமா, யார் பாப்பா அது? அது கருப்பனோட பாப்பா. என்னத்தான் மலரு சொல்ற? ஆமாத்தே, கருப்பனோட பாப்பா தான். மலரு என்னடா சொல்ற? என் மலரு என்னத்தான் சொல்ற என் தம்பிய பத்தி? இது ஏதோ விவகாரமா இருக்கும் போல தெரியுது. அல்லியக்கா நம்ம கிளம்புவோம், இன்னைக்கு விசேஷம்லாம் ஒன்றும் நடக்காது. அதானே நாச்சியா, இந்த பிள்ளை மயங்கி விழுந்ததும் தாலி கட்டின புருஷன் எனக்கு என்னன்னு நிக்கிறான். இந்த கருப்பன் தம்பி தானே தூக்கி மடியில வச்சு இவ்வளவு நேரம் தாங்கிக்கிட்டு இருந்தது. அட கடவுளே, என்னென்ன கூத்தெல்லாம் நடக்குது இங்க. இவங்க குடும்பமே இப்படித்தான் இருக்கு நாச்சியாரு. மனு என்னடா சொல்ற? கருப்பா நான் அன்னைக்கே சொன்னேன்ல குட்டி பாப்பா வந்துரும்னு, நீ கேட்டையா? ஐயோ நாசமா போச்சே. என்ன மனு சொல்ற? என் பிறந்த நாள் அன்னைக்கு நைட்டு மொட்டை மாடியில மறந்துட்டியா நீ? நான் கூட சொன்னேன்ல குட்டி பாப்பா வந்துரும், சும்மா இருன்னு. சின்ன பிள்ளை விவரம் இல்லாத பிள்ளைன்னு நினைச்சா என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கீங்க 2 பேரும்? ஏத்தா மலரு, பிறந்த நாள் அன்னைக்கு நைட்டு மொட்டை மாடியில உனக்கு என்ன வேலை? நானும் கருப்பனும் எப்பவுமே மொட்டை மாடியில நைட்டு உட்காந்து பேசுவோம். அத மாதிரி தான் பிறந்த நாள் அன்னைக்கு வந்தேன். கருப்பனும் வந்தான், எனக்கு ஹாப்பி பர்த்டே சொல்றதுக்கு வந்தான். என்ன கருப்பா? எங்க வீட்டு மொட்டை மாடியில இருந்து உங்க வீட்டு மொட்டை மாடியை தாண்டறதுக்கு கூட எனக்கு லேசா இருக்கு கருப்பா. ஆனா இந்த மச்சு வழியா இறங்கி வர்றதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. நல்ல வேலை
அதனால இன்னைக்கு நீயே இங்க வந்து உட்காந்துருக்க. ஒன்றும் இல்லை, உனக்கு 4 உத, உங்க ஐயாவுக்கு 4 உத கொடுத்தா சரியா போகும். வேண்டாம் வேண்டாம், ஏன் உதவியும் சேர்த்து நீ ஐயாவுக்கே கொடுத்துரு. செல்ல பிள்ளை சேட்டைய குறடா. நான் என்னடா சேட்டை பண்றேன்? நான் நல்ல பிள்ளை, சமத்து பிள்ளைன்னு நீ தானே சொல்லுவ. நீ உங்க ஐயா பேச்ச கேட்கறத முதல்ல விடு. அவர் தான் எனக்கு லவ் பண்ண சொல்லி கொடுக்குறாரு. அதான் அதுக்கு அவருக்கு 2 உத கொடுத்தா சரியா போகும். சரி இருக்கட்டும், அப்ப நீ எதுக்கு இந்நேரத்துல இங்க வந்து உட்காந்துருக்க? என் மானு பிள்ளை சாதாரண நாள்லயே அந்த மொட்டை மாடியில இருந்து இந்த மொட்டை மாடிக்கு தாவி குதிச்சு மச்ச வழியா இறங்கி வீட்டுக்குள்ள வந்துருது. இப்போ இன்னைக்கு பிறந்த நாள் வேற, வராம இருக்குமா? அதான் என் மானு பிள்ளைக்கு எதுக்கு சிரமம் கொடுக்கணுமேன்னு நானே இங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எப்படியும் நீ இங்க வருவேன்னு தெரியும்டி பிள்ளை எனக்கு. அப்படின்னா உனக்கு 2 உதை கொடுக்கணும். எதுக்கு? உனக்கு வேலையை மிச்சம் பண்ணி கொடுத்ததுக்கா? ஆமா, நீ தானே வந்திருக்க. சரி, இப்படிலாம் வரக்கூடாதுன்னு நான் அன்னைக்கே சொன்னேன்ல. நீ எதுக்கு வந்த? என் மானுக்கு பிறந்த நாள், ஃபர்ஸ்ட் விஷ் நான் தான் பண்ணணுங்கிறதுக்காக வந்தேன். என் கருப்பனோட மானுக்கு பிறந்த நாள், கருப்பங்கிட்ட தான் ஃபர்ஸ்ட் விஷ் வாங்கணும்னு மான் இங்க வந்திருக்கா. ஆஹா, ஆமா, அதுக்கு இதுக்கும் சரியா போச்சு. 12 மணி ஆகுறதுக்கு இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு கருப்பா. நீ தான் எனக்கு முதல்ல பிறந்த நாள் வாழ்த்து சொல்லணும். தேனு பிள்ளைய எழுப்பி கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. நீலா நல்லா தூங்குறா. உனக்கு மட்டும் தூக்கம் வர மாட்டேங்குது, நல்லா உருட்டிக்கிட்டே வர்ற பெருச்சாளி மாதிரி. நான் பெருச்சாலியாக்கும். அதுதான் நைட்டெல்லாம் தூங்காம வீட்டை சுத்தி சுத்தி வரும். அடுப்படி மச்சுன்னு ஒரு இடம் விடாது. போ. ஆமா கருப்பா, எனக்கு என்ன கிஃப்ட் வாங்கி வச்சிருக்க? என்னமோ வாங்கி வச்சிருக்கேன், கடையில பார்த்து வச்சிருக்கேன்னு சொன்னேன். கிஃப்டா? அது வாங்கி வச்சுட்டேன். அது நீ காலையில குளிச்சுட்டு புது ட்ரெஸ் போடவும் நானே வந்து கொடுப்பேன். நீயே வந்து கொடுக்கணும். நிலாவுக்கு என்ன கிஃப்ட் வாங்கி வச்சிருக்க? அது தேனு பிள்ளைக்கு சர்ப்ரைஸ். பாப்பாவுக்கு சர்ப்ரைஸா இருக்கட்டும், என்கிட்ட சொல்லு அவளுக்கு என்ன கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கேன்னு. சொல்ல மாட்டேன். சொல்லியா பிள்ளை, ப்ளீஸ் 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 கருப்பா, சொல்லு சொல்லு சொல்லு. தேனுக்கு மேக்கப் செட்னா ரொம்ப பிடிக்கும்ல, அதான் வாங்கி வச்சிருக்கேன். எனக்கு தேனு பிள்ளை தான் நல்ல மேக்கப் போடும், அதனால மேக்கப் செட் வாங்கியிருக்கேன். நீ எங்க அதெல்லாம் போடுற? எனக்கு அது போட்டா முகமெல்லாம் பொத்து பொத்தா வெடிச்சிருது. அதனால தாண்டா உனக்கு அது வாங்கல. என் மானுக்கு எது சேரும், எது சேராது, எது பிடிக்கும், எது பிடிக்காதுன்னு எனக்கு தெரியாதா? அப்படின்னா நீ எனக்கு என்ன வாங்கியிருக்க? அது காலையில பாரடி பிள்ளை, அதுக்குள்ள என்ன உனக்கு அவசரம்? அவசரம் இல்ல, அது என்னன்னு பார்க்கணும். நீ எனக்கு ஒரு க்ளூ கூட நான் கண்டுபிடிக்கிறேன். வேணாம் வேணாம் வேணாம், நீ காலையிலே பார்த்துக்கோ. அது என்னது? என்ன மாதிரி பொருளா? ஆமா, பொருள் தான். அப்படின்னா நகை மாதிரியா? நான் சொல்ல மாட்டேன். சரிப்பா, அப்ப நான் காலையிலே பார்த்துக்கிறேன். அப்படி வா. கருப்பா, நீ நான் பெரிய பிள்ளையா போனதுக்கு அப்புறம் நம்ம 2 பேரும் லவ் பண்ணுவோம்னு சொன்னேல. இப்ப நான் பெரிய பிள்ளையா போயிட்டேன்ல, 18 வயசு ஆகி போச்சு. இப்ப நம்ம லவ் பண்ணுவோமா? லவ் பண்ணிக்கிட்டு தாண்டி இருக்கோம் குட்டி பிள்ளை. எங்க அண்ணன மாதிரி. ஆமா, உங்க அண்ணன் ஒரு கிறுக்கு பையன், அவனை போய் எக்ஸாம்பிள் சொல்லு. நீ என்னை ஏமாத்திக்கிட்டே இருக்க. இந்த பிறந்த நாளுக்கு நீ எனக்கு விஷ் பண்ணும்போது ஐ லவ் யூ சொல்லி தான் விஷ் பண்ணணும். மாட்டேன். சொல்லணும், சொல்லலைன்னா உன் கூட சண்டை போட்டுருவேன். சொல்ல மாட்டேன்டி. அப்புறம் எப்ப சொல்லுவ? நீ இன்னும் கொஞ்சம் பெரிய பிள்ளைய போனதுக்கு அப்புறம் சொல்லுவேன், காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம். போ, நீ இப்படித்தான் என்னை ஏமாத்திக்கிட்டே இருக்க. நான் அப்ப கேட்டப்ப நீ பெரிய பிள்ளையா போனதுக்கு அப்புறம் சொல்லுவேன்னு. இப்ப நான் பெரிய பிள்ளையாவும் போயிட்டேன், 18 வயசு ஆயிடுச்சு. இப்ப கேட்டா காலேஜ் முடிக்கணுங்கிற. காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் கேட்டாலும் நீ இப்படிதான் சொல்லுவ. நீ எனக்கு சொல்லவே மாட்டே. அப்படின்னா நீ லவ் பண்ணவே இல்லை. போ மானு, குட்டி பிள்ளை 12 மணி ஆயிடுச்சுடி. ஐ சொல்லு சொல்லு சொல்லு. மானு செல்லத்துக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இங்கிலீஷ்ல ஒரு தடவை. Wish you a very very happy birthday to Manu Kutti. Wish you many more happy returns of the day. என்ன ஒண்ணு? அது இப்ப சொல்ல மாட்டேன். சொல்லு, இல்லைன்னா உன் கூட சண்டை போட்டுருவேன். மாட்டேன். என் மானு என்கிட்ட எப்பவும் சண்டை போடாது, சொல்ல மாட்டேன். போ, அப்படின்னு நான் சண்டை. ஏய் மானு, இங்க பாரு, கோச்சுக்காத. பிறந்த நாள் அதுவும் இப்படி மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்காத. போ மானு, போ, என்கிட்ட பேசாத. என்ன மேல உனக்கு என் மேல பாசமே இல்லை. நீ என்னை லவ் பண்ணவே இல்லை. போ மானு பிள்ளை, இங்க பாருடி. போடா. என் மானுக்கு என்ன கோவமா? நீ மடியில தூக்கி உட்கார வச்சாலும் உன் கூட சண்டை தான். போ. நீ எப்ப என்கிட்ட ஐ லவ் யூ சொல்றியோ அப்ப என்கிட்ட பேசு. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை காலி பண்றாங்க. நீ எதுக்கடா பிள்ளை இதெல்லாம் போய் அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்க? எல்லாருக்கும் தெரியும் நீ என்னை லவ் பண்றது. ஆனா நீ என்கிட்ட ஒரு தடவை கூட ஐ லவ் யூ சொன்னது இல்லைன்னு சொன்னா அவங்க சிரிக்கிறாங்க, என்னை காலி பண்றாங்க. அப்படின்னா உங்க கருப்பை போய் சொல்றான் அப்படின்னு சொல்றாங்க. ஐ லவ் யூன்னு சொன்னாதான் லவ் பண்றதா அர்த்தமா? ஆமா. ஆமாவா? ஆமாதான். ஐ லவ் யூங்கிற வார்த்தைக்கு எப்ப என் மானுக்குட்டிக்கு அர்த்தம் புரியுதோ அப்போ இந்த கருப்பை மானுக்கிட்ட சொல்லுவான். எனக்கு இப்பவே அர்த்தம் புரியும். ஐ லவ் யூன்னா நான் உன்னை காதலிக்கிறேன்னு அர்த்தம். அது அர்த்தம் அப்படித்தாண்டா, ஆனா அது வேற ஒரு ஃபீல் குட்டி பிள்ளை. அது இப்போ உனக்கு புரியல. உனக்கு எப்போ புரியுதோ அப்ப நான் சொல்லுவேன், சரியா?
நீனே ஏமாத்துற போ. என்னை இறக்கி விடு, நான் போறேன். என்ன மேல உன் கூட எப்பவுமே நான் சண்டை பேசவே மாட்டேன். என் பட்டு பிள்ளைக்கு எப்படி கோபம் வருது பாரு. ஐ லவ் யூ டி மான் பிள்ளை, போதுமா? போச்சு, என்ன முத்தம் கொடுத்துட்ட? ஏன் போச்சு போச்சு, அப்புறம் குட்டி பாப்பா வந்துரும். அப்படியா? அப்படின்னு இருந்தா இன்னொரு முத்தம் வாங்கிக்கோ. கருப்பா, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க சேட்ட பிள்ளை? என்ன பண்றாங்க? முத்தம் கொடுத்தா குட்டி பாப்பா வந்துரும்டா. அன்னைக்கே சொன்னேன் அப்படியெல்லாம் குட்டி பாப்பா வராதுன்னு. நிஜமாதான் கருப்பா, எங்க அண்ணன் சொல்லியிருக்கான். உங்க அண்ணன் சொல்றதையெல்லாம் நம்பாதடி செல்லம். இங்க பாரு, அன்னைக்கு சாமி கும்பிட்டா குட்டி பாப்பா வரும்னு ஆத்தா சொல்லுச்சு. அதையும் நீ பொய்ன்னு சொன்ன. இப்ப எங்க அண்ணன் முத்தம் கொடுத்தா குட்டி பாப்பா வரும்னு சொல்லியிருக்கான். அதையும் பொய்ன்னு சொல்ற. உனக்கு ஒண்ணுமே தெரியல. நிஜமாதான் கருப்பா. அச்சச்சோ, அப்படியா? ஆமாடா. அப்படின்னு இருந்தா இன்னொரு முத்தம் தரேன், வாங்கிக்கோ. நீ அடி வாங்க போற. சரி அடி. அன்னைக்கே நான் சொன்னேன் முத்தம் கொடுத்தா குட்டி பாப்பா வரும்னு. நீ இல்லன்னு சொன்னியா? நான் உடனே பாப்பா மச்சி கிட்ட போய் கேட்டேன். எங்க அக்கா கிட்டயா? என்ன கேட்ட? மச்சி மச்சி, நீங்க எப்படி குட்டி பாப்பா வாங்குனீங்கன்னு கேட்டேன். சரிதான், அதுக்கு அவ என்ன சொன்னா? நாங்க கடையில வாங்கணும்னு மச்சி சொல்லுச்சு. போய் தானே, கடையில எல்லாம் எங்கேயாவது குட்டி பாப்பா விக்குமா கருப்பா? நீ சொல்லு. ஆமா, விக்காது விக்காது. சரி, அதுக்கு அக்கா என்ன சொன்னா? மச்சி அப்படி சொன்னதுக்கு நான் சொன்னேன், மச்சி மச்சி நீங்க போய் சொல்றீங்க, மாற அண்ணன் உங்களுக்கு முத்தம் கொடுத்ததுனால தானே குட்டி பாப்பா வந்ததுன்னு நான் கேட்டேன். சரி. அதுக்கு மச்சி ஆமான்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே ஓடிடுச்சு. அவ பொய் சொல்லியிருக்காடா? இல்ல, மச்சியும் சொல்லியிருக்கு, எங்க அண்ணனும் சொல்லியிருக்கு. பொய் இல்ல அது. சரி, உங்க அண்ணனுக்கு அப்ப ஏன் இன்னும் குட்டி பாப்பா வரல? உங்க அண்ணன் இன்னைக்கு உங்க மைனிக்கு முத்தம் கொடுத்ததா தானே சொன்னேன். ஆமா, ஏன் வரல? முத்தம் கொடுத்த குட்டி பாப்பா வராதடி குட்டி பிள்ளை. அப்ப மச்சி எதுக்கு அப்படி சொல்லுச்சு? அப்ப குட்டி பாப்பா எப்படி வரும்? இப்படி கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? அதுக்கு தான் உன்னை சயின்ஸ் குரூப் எடுக்க சொன்னேன். எங்களை மாதிரியே உங்களுக்கும் அந்த லெசனை ஸ்கிப் பண்ணிட்டாங்க. இப்போ எப்படி உனக்கு புரிய வைக்கிறது? நீ இன்னும் கொஞ்சம் பெரிய பிள்ளையானதுக்கு அப்புறம் சொல்லித்தரேன். நீ இப்படியே சொல்லிக்கிட்டு இரு. நான் பெரிய பிள்ளையா போய் பெரிய பிள்ளையா போய் பெரிய பிள்ளையா போய் அப்புறம் வானம் வரைக்கும் பெரிய பிள்ளையா போயிருவேன். அவ்வளோ பெரிய பிள்ளையா என் மானு வளர்ந்துருச்சுன்னா அப்புறம் நான் என்ன பண்றது? போ, அவ்வளவு உயரத்துக்குலாம் யாரும் வளர மாட்டாங்க. என் மானுக்கு எல்லாம் தெரியுது. எல்லாம் தெரியுதுல, அப்ப நான் சொல்லு, எப்படி குட்டி பாப்பா வரும்னு சொல்லு. இங்க பாருடா தங்கம், என் தம்பி தூங்கிட்டு இருக்கான். 10 நிமிஷத்துக்கு மேல நான் பக்கத்துல இல்லைன்னா முழிச்சிருவான். அப்புறம் என்ன காணோன்னு கத்தி கூப்பாடு போட்டு வீட்டுல இருக்கிற அத்தனை பேரையும் எழுப்பி விட்டுருவான். நீ இறங்கி போ, நானும் உள்ள போறேன். இன்னைக்கு ஒரு நாளைக்கு நானும் உங்க கூட வந்து தூங்கட்டுமா? வேற வேணையே வேண்டாம். நானே இப்பதான்டா பிள்ளை கொஞ்சம் ஒழுங்கா இருக்கேன். மறுபடியும் 2 வருஷத்துக்கு என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பி வச்சிடாத. நானாக்கும் உன்னை வீட்டை விட்டு வெளியே போக சொன்னேன். நீ சொல்லல, நான் தான் போனேன். அப்புறம் என்ன சொல்ற? சரி, பர்த்டே பேபி, கோவப்படாதீங்க. முகத்தை சிரிச்ச மாதிரி வைங்க. நீ ஐ லவ் யூ சொல்ல மாட்டேங்கிற. அதுக்கு தான் எத்தனை முத்தம் கொடுத்தேன். நீ ஒரே ஒரு ஐ லவ் யூ மட்டும் சொல்லு, நான் ஓடியே போயிடுறேன். சொன்னேன்லடி அப்போ. அதெல்லாம் எனக்கு காது கேட்கல. இப்போ இருக்க சொல்லு. சேட்ட பிள்ளை, ஐ லவ் யூ, போதுமா? நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லுவேன், எனக்கு கரெக்டாக ஐ லவ் யூ சொல்லிட்டான் அப்படின்னு. சொல்லி என் மானத்தை வாங்கு. பால் வாங்க வரும்போது அத்தனை பிள்ளைங்களும் என்னை பார்த்து நல்லா சிரிக்கட்டும். சிரிக்கட்டும். சரி, நான் உள்ள போட்டா குட் நைட். குட் நைட் இல்லடி கண்ணு, குட் மார்னிங். குட் மார்னிங். டாடா. காலையில நான் குளிச்சு ரெடி ஆகும்போது நீ கிஃப்டோட வந்திருக்கணும். ஓகே டன். போய் தூங்குங்க, போங்க. டாடா. படியில பார்த்து மெதுவா இறங்கி போ. லைட் வேற போட மாட்டேன். தடுக்கி கிடுக்கி விழுந்து கால் கையை உடச்சிக்கிட்டு இருக்காத. சரி பார்த்து போவேன். டாடா. டாட்டடி கண்ணு. குட்டி பிள்ளை. கருப்பா, நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல குட்டி பாப்பா வந்துரும். நீ கேட்கவே இல்ல பாரு. இப்ப குட்டி பாப்பா நிஜமாவே வந்துருச்சான். எல்லாரும் சொல்றாங்க. நாச்சியாரு, வா நம்ம கிளம்புவோம். ஆமாக்கா, வாங்க போவோம். நானும் கிளம்புறேன். ஏ பாப்பா, பிள்ளை தூக்கிட்டு வா, கிளம்புவோம். ஏத்தே, நீங்க முன்னாடி போங்க தே, நான் வாரேன். சொல்றத கேளு, பிள்ளை தூக்கிட்டு வா, கிளம்புவோம். ஏத்தே, என்னத்தே, இப்ப எப்படி நான் வர முடியும்? நீங்க முன்னாடி போங்க தே. இங்க பாரு, இப்ப பிள்ளை தூக்கிட்டு என் கூட வர்றதுன்னா வா, இல்லைன்னா அப்படி இங்கே இருந்துக்கோ. வரவே வேண்டாம் நீ. வாரேன் தே. வா. என்னடா பிள்ளை இப்படி சொல்ற? அந்த பிள்ளை என்னடா சொல்லும்? குடிய கெடுத்தவனே, நீ என்னடா காரியம் பண்ணி வச்சிருக்க? பெரியம்மா, நான் எப்ப பார்த்தாலும் அந்த பிள்ளையவே சுத்தி வாரது. அவளும் அப்படிதான், உன்னையத்தான் குட்டி போட்ட பூனை மாதிரி சுத்திக்கிட்டே வாரா. இப்ப எல்லாம் விஷயம் புரியுது. இவளும் ஆனா லேசுப்பட்டவன் கிடையாது. நம்ம தான் பச்சை பிள்ளை, விவரம் இல்லாத பிள்ளைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அன்னைக்கு என் பிள்ளை அரவிந்த இடுப்புல கைய வச்சதுக்கு கத்தி ஊற கூட்டி அம்புட்டு வரை வர வச்சுட்டான். ஆனா இவங்கிட்ட ஒரு பிள்ளைய வாங்கிட்டு வந்து நிக்கிறாளே பாதகத்தி. கருப்பனை எதுக்கு தேவைறீங்க? அவனை என்னமா சொன்னீங்கன்னா அம்பிட்டே பாத்துக்கோங்க. வாய மூடு கழுத. என்ன தம்பி இப்படி பண்ணிட்டீங்க? நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல தம்பி.
இவன் காதலிக்கிற பொண்ணு கழுத்துல நான் தாலியை கட்டிட்டேன்னதும் அவளை எனக்கு விட்டு கொடுக்கும் போதே எனக்கு சந்தேகம் வந்திருந்திருக்கணும். எல்லா வேலையும் முதல்ல முடிச்சிட்டான், அதனாலதான் என்கிட்ட கொடுத்துட்டான் மலரை. ஏம்மா என்னன்னு காலுங்கம்மா. தை பிறக்கவும் மலருக்கு பிறந்த நாள். இவ சொல்ற கணக்குப்படி அன்னைக்கு நைட்டு தான் இப்படி நடந்திருக்கு. அதுல இருந்து கரெக்டா ஒரு வாரத்துல கல்யாணம் முடிஞ்சு 10 நாள்ல என் பிள்ளை இடுப்புல கைய வச்சுட்டான்னு சொல்லி ஊரை கூட்டி அவனை வீட்டை விட்டு வெளியே அனுப்பியாச்சு எல்லாருமா சேர்ந்து. அன்னைக்குல இருந்து இன்னைக்கு வரைக்கும் என் பிள்ளை வீட்டுக்கு வெளியில திண்ணாலதான் படுத்திருக்கான். தாலி கட்டி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுல இருந்து இவ என் கூட தான் தூங்குறான், என் பையன் அவங்க அப்பா கூட தான் தூங்குறான். கூட்டி கழிச்சு பார்த்தா எல்லா கணக்கும் கரெக்டா தானே வருது. ஏண்டா பண்றதை எல்லாம் நீ பண்ணிட்டு என் பிள்ளைய போய் அடிக்கிற. இந்த மரகதம் என்ன லட்சணமா பிள்ளைய வளர்த்து வச்சிருக்க? மனு என்னடா பிள்ளை? அவளை என்னடா கேக்குற? சபையில வச்சு உன் குட்டு உடஞ்சிருச்சேன்னு நினைக்கிறியா?